வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ரக்ஷா பந்தன் திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சகோதரன் சகோதரி பாசத்தை கொண்டாடும் இப்புனித நாள் சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை பெருக்குவதாக அமையட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர்களின் தற்கொலையை தடுக்க மத்திய அரசு தனித்துவமான வலைதளத்தை தொடங்கியுள்ளது. இந்த வலைதளத்தில் மாணவர்களின் தன்னம்பிக்கை உயர்த்தும் வகையில் பல்வேறு கேள்வி பதில்கள் இடம்பெற்றுள்ளன. கல்வி நிலைய வளாகத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கான யோசனைகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மாநில அரசுகளும் இந்த இணையதளத்திற்கு உரிய பங்களிப்பை அளித்து மாணவர்களின் நலனை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று முன்னாள் நீதிபதி ரவீந்திர பட் தலைமையிலான முனைப்புக் குழுவின் பரிந்துரையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற அனைத்து துணிச்சலான மக்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்து தமது சமூக ஊடக பதிவில் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த புதிய வருமான வரி மசோதா திரும்பப் பெறப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த தகவலை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் ஆகாஷ்வாணிக்கு 34 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் நேற்று இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அளித்த பதிலில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மக்கள் மன்றம் நடைபெறும். அதன்படி இன்று திருபுவனை, உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை ஆகிய பகுதிகளில் மக்கள் மன்றம் நடைபெற உள்ளது. அந்தந்த காவல் நிலைய ஆய்வாளர்கள் மக்களிடம் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.